ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டேங்கிறதுனால வீட்டில் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நான் தாளிச்சிட்டேன், வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ தான் மல்லித்தலை போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், கொஞ்சம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு அதுக்கிட்ட தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அது கூட நல்லா வதக்கிட்டு நல்லா சேர்ந்தாப்பில் வந்ததுக்கப்புறம் இந்த கோழியை போட்டுடலாம். கோழியை போட்டு அது கொஞ்சம் வதக்கிட்ட பாருங்கள், வதக்கியாச்சு. இப்போ லெமனை புரிஞ்சு ஊற்றிக்கலாம். ஒரு 2 கப் ரைஸ் இருந்துச்சு, அதை போட்டு செய்யறதுக்காக இதெல்லாம் போட்டு செஞ்சிகிட்ருக்கேன், பசங்களுக்காக கேட்டதுக்காக. பாருங்கள், நல்லா கோழி வெந்துருச்சு. தண்ணி அளந்து ஊற்றிடலாம். 1க்கு 1.5 தான் தண்ணி. நான் 2 கப் ரைஸ் போட்டேன், 3 கப் தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், கொதி வந்ததும் அரிசி போட்டுடலாம். அரிசி ஊற வச்சுருக்கேன். கொதி வரட்டும், அரிசியை போட்டுடலாம். அந்த பாருங்கள், ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். அந்த பாருங்கள், கொதி வந்துச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டாச்சு. நல்லா சேர்ந்தாப்பில் வந்தோடனே பாருங்கள், இப்போ நல்லா தம்மில் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் சேர்ந்தாப்பில் தண்ணி வரணும். அது வரைக்கும் சும்மா சாதா மூடி வச்சுட்டு தம்மில் வைக்கிற மாதிரி வச்சிடலாம். பாருங்கள், சேர்ந்தாப்பில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தம்மில் வைக்கணும். தம்மில் வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 10-20 நிமிஷம் வச்சோன்னா வேலை முடிஞ்சிடும். பிரியாணி ரெடி ஆயிரும். அந்த கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு தோசைக்கல்லை அதில் தூக்கி வச்சிடுறேன். அதுக்கு நல்லா வெயிட் கொடுக்கணும். வெயிட் கொடுத்தா தான் நல்லா ரைஸு இந்த மாதிரி வேகும். பாருங்கள், நல்லா அழகாக பூ போல் வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. டேஸ்ட் அருமையாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி சிம்பிளாக வீட்டில் பசங்க கேட்டதுக்காக ஒரு 1/2 கிலோ பிரியாணி செஞ்சேன். சிக்கன் பிரியாணி. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. அதோட எறா தொக்கு செஞ்சு வச்சுருந்தேன். அது கூட ரைத்தா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் சாப்பிட போகிறோம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. அது கொஞ்சம் ரைத்தா, அந்த எறா தொக்கு வச்சு சூப்பராக காம்பினேஷனில் இன்றைக்கி பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இப்படி பஞ்சு போல் வந்திருக்கு. பாருங்கள், வெறும் சட்டியிலே குக்கரில் செய்யாமல் இந்த சட்டிலே செஞ்சுட்டேன். பாருங்கள், நல்லா ரெடி ஆச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சண்டேங்கிறனால ஸ்பெஷல். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.